வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 13th நவம்பர் ஹிந்து எடிட்டோரியலில் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே அந்த லிங்க் கொடுத்துருங்க, அது போய் பார்த்தீங்கன்னா எடிட்டோரியலே எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க ஆரம்பிக்கலாம். அனார்கி இன் பொலிவியா. அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிவியா பிரசிடென்ட் ஈவோ மொராலஸ் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. Both Morales and his opponents failed to ensure a peaceful, orderly transition. Transition அப்படின்னு என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும், மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்களா தான். அதாவது மொராலஸும் அவரோட எதிராளிகளும் வந்து அந்த மாற்றம் வந்து எப்படி வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், அது அப்படி அந்த மாதிரி ஒரு அமைதியான முறையில் இல்லாமல் இருக்குது. ரெண்டு பேருமே வந்து அதாவது வந்து அந்த அமைதியான முறையில் பண்ணுறதை வந்து தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The forced resignation of Bolivian President Evo Morales has thrown the poorest country in South America into its biggest political crisis in 13 years. அது பொலிவியன் பிரசிடென்ட் இவோ மொரலாஸ் வந்து இது பண்ண பதவியை வந்து ராஜினாமா பண்ணது வந்து சவுத் அமெரிக்காவில் ரொம்ப ஏழ்மையான நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷமாக இல்லாத ஒரு அரசியல் பிரச்சனை, பெரிய அரசியல் பிரச்சனையாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. As Bolivia's first indigenous president who rose to the top office through left-wing unionism, he presided over one of the most stable governments. அதாவது பொலிவியாவோட முதல் பிரசிடெண்ட்டான வந்து அதாவது அந்த லெஃப்ட் விங் இடதுசாரி கட்சிகள்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி கட்சிகள்லேருந்து முதல்ல வந்து அந்த பிரசிடெண்ட்டான ஈவோ மொராலஸ் வந்து அவர் வந்து ரொம்ப திறமையாக வந்து இது பண்ணார், ஆட்சி நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. But cracks began to appear in his movement for Socialism Party when he sought fourth consecutive term earlier this year. ஆனால் வந்து ஒரு பிளவு எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை கன்சிக்யூட்டிவாக இருந்துட்டார். ஸோ 4வது தடவையும் அதே மாதிரி வந்து தொடர்ந்து பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. He was declared winner of the October 20 election. ஸோ அவர் வந்து அக்டோபர் 20 எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து அவர் வந்து வெற்றி பெற்றார். பட் த ஆப்போசிஷன் கண்டஸ்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் லான்ச்டு வைட் ஸ்ப்ரெட் ப்ரொடெஸ்ட் டிமாண்டிங் ஃப்ரெஷ் எலெக்ஷன். ஸோ அவரோட எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட்டுக்கு எதிராக வந்து அவர் ஜெயிச்சதுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தி திருப்பி புதுசாக எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. After the Organization of American States alleged widespread poll fraud in an audit report, the military forced Mr. Morales and his allies to resign. அது ஒரு அந்த எலெக்ஷனில் வந்து இவர் வந்து மோசடி பண்ணி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அமெரிக்கன் ஸ்டேட் வந்து சொன்னதுனால, ஆர்கனைசேஷன் ஆஃப் அமெரிக்கன் ஸ்டேட் அவங்களாம் சொன்னதுனால மிலிட்ரி வந்து மொராலஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பதவி விலகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அசைலம் இன் மெக்சிகோ he has vowed to fight the coup. அதாவது அசைலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் ரீதியாக வந்து இன்னொரு நாட்டில் போய் வந்து தஞ்சம் அடைறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து அசைலம் அப்படிங்கிறாங்க. வவுட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சபதம் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். கூப் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியை கவிழ்க்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது இந்த மொராலஸ் வந்து அவர் வந்து பதவி விலகுனால அவரை வந்து மெக்சிகோவுக்கு வந்து அவர் வந்து அங்கே போயிட்டார், தஞ்சம் அடைஞ்சிட்டார். ஸோ அங்கே அவர் ஒரு சபதம் எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிவியாவில் வந்து எப்படியாவது இப்போ இருக்கிற மிலிட்ரி ஆட்சியை வந்து கவுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த பொலிவியன் கான்ஸ்டியூஷன், இஃப் த பிரசிடென்ட் ஸ்டெப்ஸ் டவுன், த வைஸ் பிரசிடென்ட் ஷுட் டேக் ஓவர். ஸோ அவங்களோட அந்த அரசியலமைப்பு, பொலிவியாவில் அந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு படி பிரசிடெண்ட் வந்து இல்லை, பதவி விலகிட்டார் அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட் தான் வந்து அந்த பதவியை ஏற்றுக்கணும். அதை தான் வந்து அவங்களோட கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The heads of the state and Senate and the Chamber of Deputies are other leaders in the hierarchy who could assume acting presidency. ஸோ இப்போ பிரசிடென்ட் பதவி எலெக்டார் அப்படின்னா அவரோட அடுத்து வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணணும். ஆனால் இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டும் இல்லை அப்படின்னா அடுத்து வந்து ஹெட் ஆஃப் த செனேட்டு, அதுக்கப்புறம் சேம்பர் ஆஃப் டெப்யூட்டிஸ், இவங்க தான் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். அதுதான் வந்து அவங்களோட அந்த அரசியலமைப்பில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. பட் இன் திஸ் கேஸ் ஆல் 4 officials, ஆல் சோஷியலிஸ்ட் ஹவ் ரிசைன்ட். அதாவது இந்த இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 4 பேருமே வந்து பதவி விலகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் ஹாஸ் லெஃப்ட் அ வேக்யூம் விச் த மிலிட்ரி குட் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனை வந்து தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அதுதான். ஸோ இப்போ இந்த 4 பேருமே வந்து பதவி விலகினால அடுத்து வந்து இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி மிலிட்ரி வந்து அந்த பதவியை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Mr. Morales came to power in 2006, riding South Africa's so-called pink tide and promising economic development and equitable wealth distribution.
அதாவது பிங்க் டைட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சவுத் அமெரிக்காவில் நடக்கிற அந்த அரசியல் இது சார்ந்த ஒரு இது மூமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதான் பிங்க் டைட் அப்படிம்பாங்க. அதாவது இடதுசாரி கட்சிகள்லாம் வந்து வெளியே அனுப்புறது தான் வந்து அந்த பிங்க் டைட் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து இந்த மொராலஸ் வந்து எப்போ பவருக்கு வந்தார் அப்படின்னா 2016. அப்போ வந்து இந்த இடதுசாரி கட்சிகளே வேணான்ட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து அவர் வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன வந்து அரசியலில் அந்த பிரச்சாரத்தில் முக்கியமாக சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த பொருளாதாரத்தை வந்து டெவலப் பண்ணுறேன், அதே மாதிரி எல்லா மக்களும் வந்து ஒரே மாதிரி வந்து வசதியோடு இருக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் வந்து பவருக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. Under his fairly good track record, Bolivia has seen a drop in extreme poverty from 33% of the population in 2006 to 15% last year. ஸோ அவர் வந்து அப்படி ஆட்சி வந்ததுக்கப்புறம் நல்ல சில திட்டங்கள்லாம் இது பண்ணி 2006 வந்து 33% வந்து வறுமையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 15% தான் இருக்காங்க. இதே ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. His government also stepped up public investment, opened more schools and health clinics. ஸோ அவரோட ஆட்சியில் வந்து நிறையா வந்து வெளிநாட்டிலேருந்து நிறையா வந்து முதலீடுகள் பண்ணாங்க. அதே மாதிரி நிறையா ஸ்கூல் ஓப்பன் பண்ணார். அதே மாதிரி நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணதுனால அவர் வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்கானமி ஹேஸ் ஆல்சோ சீன் அ ஸ்டெடி க்ரோத் ரேட். பொருளாதாரம் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்றாங்க. மிஸ்டர் மொரலஸ் மேட் சம் மேஜர் பொலிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஆஸ் வெல். இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அவர் வந்து சில தவறுகள்லாம் அரசியல் தவறுகள் நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. Primarily, he failed to bring up a second-rank leadership in the movement for socialism to whom he could pass the baton of his 21st century socialist revolution. பேட்டான் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒவ்வொரு நம்மளோட இதுக்கப்புறம் நம்ம பையன் பண்ணுவான், அதுக்கப்புறம் அவங்க பையன் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பேட்டான் அப்படிங்கிறது. ஸோ அவர் முக்கியமாக பண்ண அரசியல் தப்பு என்ன, தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அப்புறம் வந்து யார் வந்து இந்த கட்சியை இல்லை நாட்டை வந்து முன்னிறுந்து நடத்துவாங்க அப்படிங்கிறதுல வந்து அவர் யாரையும் அப்படி வளர்க்கலை. இவருக்கு அப்புறம் வந்து ஒரு வெற்றிடம் தான் இருக்கும். ஸோ அதை வந்து தவறு விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. In 2016, his push to end presidential term limits through a referendum failed. ரெஃபரண்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுஜன வாக்கெடுப்புன்னு சொல்கிறாங்களே அதுதான். அதாவது 2017 இந்த மாதிரி பிரசிடெண்ட்டு வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து வாக்கெடுப்பே இல்லாமல் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். ஆனால் வந்து மக்கள் வந்து அதுக்கு எதிராக வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. He then said he accepted the verdict. ஸோ அதுக்கப்புறம் அந்த வாக்கெடுப்பில் வந்து அவர் தோல்வி அடைஞ்சதுனால, சரி மக்கள் இது தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் லேட்டர் a constitutional court lifted the term limits allowing the president to seek re-election. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த அரசியலமைப்பு அந்த கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது, பிரசிடெண்ட் வந்து திருப்பி வந்து வேறு புது எலெக்ஷன் வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This had galvanized the opposition, which claimed that the president's electoral participation itself was unconstitutional. Galvanized அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான். அதாவது இந்த மாதிரி கோர்ட்டு சொன்ன உடனே வந்து அப்போசிஷன் எதிர்கட்சிக்கெலாம் இவரை வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க. ஸோ இப்படி அந்த கோர்ட்டு சொன்னோடனே இவங்க அந்த எதிர்கட்சியெலாம் ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரசிடெண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் இட் செல்ஃப் வாஸ் அன்கான்ஸ்டியூஷனல். அதாவது பிரசிடெண்ட்டை வந்து வாக்கெடுப்பு எடுத்து ஜெயிக்க வைக்கிறது, பதவி கொண்டு வரதே வந்து ஒரு அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்கட்சியெல்லாம். This was followed by allegations of electoral fraud which further weakened him. Allegations அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றச்சாட்டுகள்னு சொல்லுவோம்ல அதுதான். அதாவது இது எதை தொடர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிராக வந்து அவர் வந்து இந்த மாதிரி எலெக்ஷனில் வந்து நிறையா வந்து மோசடி பண்ணுறாரு அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வந்து. ஸோ அவர் மேலே இருக்கிற அந்த நியாயமான அந்த இதெல்லாம் வந்து மக்கள் மனசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸிங் ப்ரொட்டஸ்ட், மிஸ்டர் மொரலஸ் had offered another election. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய போராட்டம் வந்ததுனால அவர் வந்து மொரலஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி நான் வந்து இன்னொரு தேர்தலுக்கு வந்து நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் should have been the way forward. ஸோ அப்படி அவர் சொல்லியிருந்தால் தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். A free and fair election being held under the supervision of international electoral monitors would have allowed the Bolivians to choose their legitimate leader. ஸோ லெஜிட்டிமேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்படி அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான். அதாவது ஒரு நியாயமான ஒரு தேர்தல் நடந்தால் தான்
அது ஒரு அதை ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரல் மானிட்டர்ஸ் அவங்க மேற்பார்வையில் வந்து ஒரு நியாயமான தேர்தல் நடந்தால் தான் பொலிவியன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சட்டப்படி ஒரு முறையான ஒரு அதிபரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. But the violent protesters who insisted on Mr. Morales' resignation, the police forces who rebelled against the government, and finally the generals who forced the president to go all destroyed the possibility of a peaceful transition. இன்சிஸ்டட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபோர்ஸ்ஃபுல், அதாவது வலியுறுத்துறதுன்னு சொல்லுவாங்களே அதுதான். ஆனால் வந்து இந்த மாதிரி வன்முறை தூண்டுறவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து முக்கியமாக எதை வலியுறுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மொராலே வந்து கண்டிப்பாக வந்து பதவி விலகணும். அதே மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வந்து அவரோட ஆட்சிக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மிலிட்ரி ஜென்ரல்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பிரசிடெண்ட், அதாவது மிஸ்டர் மொராலேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பதவி விலகியே ஆகணும் அப்படின்னு வந்து அவரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால் வந்து இனிமேல் வந்து பொலிவியாவில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான மாற்றம் வர்றது வந்து அமைதியான வழியில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே த்ரூ பொலிவியா இன்டு அனார்கி அண்ட் கேவாஸ். அதாவது அனார்கி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டம் இல்லாத நிலை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது ஒரு கவர்மெண்ட்டே இல்லாமல் ஒரு தனி மனிதனே வந்து சட்டத்தை கையில் எடுத்து இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து அதை தான் வந்து அனார்கி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அராஜகமான நிலைன்னு சொல்லுவாங்களா அதுதான். கேவாஸ் அப்படின்னா குழப்பம், அது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஆனதுனால பொலிவியா நாடே வந்து இப்போ வந்து ஒரு சட்டம் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டே இல்லாத மாதிரி ஒரு அராஜகமான நிலையில் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது, அந்த நாடே பெரிய குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோர் வயலன்ஸ் குட் பி அவைட்டிங் த கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு நாடு வந்து ஒரு குழப்பமான நிலையில் இருந்தால், ஒரு சட்டம் ஒரு கவர்மெண்ட்டே இல்லாத நிலையில் இருந்தால் வந்து இன்னும் வந்து வயலன்ஸ், அதாவது வன்முறையெல்லாம் அதிகமாகிறது தான் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அந்த நாட்டில் வந்து இன்னும் வன்முறை வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வேர்ட்ஸு வித் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.